கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார். ராஜ்குமார் தான் அங்கே சிவாஜி கணேசன், ராஜ்குமார் தான் அங்கே எம்ஜிஆர், ராஜ்குமார் தான் அங்கே அமிதாப் பச்சன், ராஜ்குமார் தான் அங்கே தர்மேந்திரா, ராஜ்குமார் தான் மர்லன் பிராண்டோ. சிங்கிள் மேன். ராஜ்குமாரை பற்றி பேசுனீங்கன்னா உயிர் போயிடுவாங்க. கர்நாடகாவில் உயிரோடு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு. கட்சி ஒன்று ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த அப்போ இந்திரா காந்தி ரூலிங். 2 நாள் ஒரு ரைடு வந்தது. கட்சியை மூட்டு போயிட்டார். சிரஞ்சீவி ஆரம்பித்தார். என்ன ஆனார்? ஒரு மந்திரி பதவி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் கட்சி என்ன ஆச்சு ஏதாச்சு அவரே என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியல. இந்த வடக்கத்துக்கு இவங்களுக்கு தென்னாட்டை பொறுத்தவரை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது சினிமா ஓரியன்ட் பீப்புள். அதனால் சினிமாவிலேருந்து யார் வந்தாலும் பெருசாக நம்ம கட்சியை வளர்த்திடலாங்கிற எண்ணத்தினால தான் பாஜக இங்கே வந்து ஆரம்பித்த புதுசில் நமிதா இந்த மாதிரி இப்போ பிரபல நடிகைகளையெல்லாம் கட்சிக்குள்ளார போட்டு வச்சாங்க. அப்புறம் தான் அது வேலைக்கு ஆகலைன்னு வந்தப்புறம் அண்ணாமலை வந்து தான் பாஜகவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்தார். அந்த ஒரு கூட்டத்துக்கிட்டேருந்து அந்த கட்சியை பிராமண ஜனதா பார்ட்டின்னு தான் நம்ம அதுக்கு பேராக இருந்தது. அந்த பேரெல்லாம் மாற்றி ஒரு நான் பிராமினியும் அதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான். அவர் தான் கொஞ்சம் சேஞ்சு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது சினிமா ஓரியன்டுங்கிறத விட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போகிறதுக்கு தான் ரஜினிகாந்த் இந்த மாதிரிலாம் வந்து இழுத்து பார்த்தாங்க. இப்போது இன்றைக்கி யாரா ப்ராப்ளமாக இருக்காங்கன்னு பார்த்தாங்க. இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டார் வந்து விஜய்ன்னு ஒன்று விஜயை பிடிச்சாங்க.